அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அழகான கவிதை வணக்கங்கள். நான் இப்போது வாசிக்க இருக்கின்ற கட்டுரை விவாகரத்து என்பதாகும். இந்த கட்டுரை எங்கே போகிறோம் நாம் என்ற புத்தக தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். இந்த தொகுப்பு கட்டுரைகள் முன்னதாகவே ஜூனியர் விகடன் இதழில் வெளிவந்ததாகும். இந்த கட்டுரை தொகுப்பின் ஆசிரியர் திருவாளர் தமிழருவி மணியன் ஆவார். இதில் உள்ள அனைத்து கட்டுரைகளும் ஆக சிறந்தவைகளாக உள்ளன. அதில் உள்ள விவாகரத்து என்ற கட்டுரையை இப்போது பார்ப்போம். இந்த விவாகரத்து என்ற கட்டுரை ரேவதி கணேஷ் அவர்களின் ஒரு சிறிய கவிதையோடு ஆரம்பமாகிறது. விரல் நகம்தான் பெண்ணும், அடங்கி இருந்தால் அலங்கரிக்கப்படுகிறாள், தாண்டி வளர்ந்தால் தண்டிக்கப்படுகிறாள். ரேவதி கணேஷ். இதன் பிறகே இந்த கட்டுரை ஆரம்பமாகிறது. திருமணத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. திருமணம் கைகால்களை பிணைக்கும் விலங்கென்று யாராவது கருதினால் அது அவர்களிடம் மண்டியிருக்கும் அறியாமையை காட்டும். நான் மனம் புரியும் மனைவியை மகிழ்விப்பேன் என்று உறுதி பூண்டு எவன் திருமணம் செய்து கொள்கிறானோ அவன் சரியான காரியத்தையே செய்கிறான். ஒரு நல்ல மனைவியின் பூரண அன்பை ஒருவன் அடைந்து விட்டால் அவன் பிச்சைக்காரனாக வாழ்ந்து செத்தாலும் தன் வாழ்க்கையில் அவன் பெற்றது வெற்றியே. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக பெயர் பெற்று அதன் பின் சிறைப்பட்டு இறந்ததை விட ஒரு குடிசையில் மனைவியின் நெருக்கத்தில் அருமை குழந்தைகள் மடியில் விளையாட கட்டை செருப்பணிந்த ஒரு சாதாரண பிரெஞ்சு விவசாயி என்ற அந்தஸ்தில் நெப்போலியன் அளவற்ற இன்பத்துடன் வாழ்ந்து மறைந்திருக்கலாம் என்று குடும்ப வாழ்க்கையை கொண்டாடியவர் அமெரிக்க அறிஞர் இங்கர்சால். எல்லா விலங்குகளிலிருந்தும் விடுதலை பெற்று விடுங்கள். திருமணமும் ஒரு விலங்குதான். அதை போன்று மரணத்துக்கு அருகில் இருப்பது வேறொன்றுமில்லை. உயிருள்ள இருவர் அருகருகில் இருக்கின்றனர், சுத்தமாக செத்துப்போனவர்களாக. திருமணம் இயற்கைக்கு எதிரானது. அது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட மிக கேவலமான அமைப்பு. அது கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கமே பெண்ணை ஓர் ஆண் முழு உரிமை கொண்டாடத்தான். சிறைக்காவலனுக்கும் சிறை கைதிக்கும் இடையில் நட்பு சாத்தியமில்லை. சமமான மனிதர்களிடையே தான் நட்பு சாத்தியம். கணவனும் இல்லை, மனைவியும் இல்லை. நண்பர்களாக இருப்பது நல்லது. உங்கள் சொந்த வாழ்வில் நீதிமன்றமும் சட்டமும் அரசும் தலையிடுவது அசிங்கம். விருப்பம் மறைவதாக நீங்கள் உணரும்போது குட்பை சொல்லிவிடலாம். வலித்தாலும் கூட வாழ்வின் வழி அதுவே என்று திருமணத்தையும் குடும்ப அமைப்பையும் எதிர்த்து கலக கொடி பிடிக்கிறார் ஓஷோ. ஆணும் பெண்ணும் திருமண பந்தமின்றி நண்பர்களாக நீடிப்பது நல்லது என்று பரிந்துரைக்கும் ஓஷோவை பின்பற்றுவோர் பட்டியல் நாளும் பெருகி வருகிறது. இந்த இருவரின் உடல் கலப்பில் ஒரு குழந்தை உருவானால் அதன் தலையெழுத்தை எப்படி நிர்ணயிப்பது? தாயாகவும் தந்தையாகவும் இருக்க விரும்பாதவர்கள் தங்களுக்கு பிறக்கும் குழந்தையை உரிமையோடு கொஞ்சி மகிழ்ந்து வளர்க்க முன்வருவார்களா? ஓஷோ அதற்கு ஒரு வழி சொல்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு மாற்று வழி கம்யூன், அதாவது கூட்டு வாழ்க்கை. அதுவே சிறந்தது. ஒரு கம்யூன் என்பதன் பொருள் மக்கள் ஓர் இறுகிய பிணைப்பற்ற குடும்ப வாழ்வில் இருப்பார்கள். குழந்தைகள் கம்யூனை சேர்ந்தவர்கள். தனி சொத்து, தனி ஆவணம் எதுவும் இல்லை. ஆணும் பெண்ணும் வாழ்க்கையை அனுபவித்து சுவைத்து மகிழ்ந்த நிலையில் நேசம் குறைந்தால் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக பற்றி கொண்டு இருக்க மாட்டார்கள். முழு நன்றியுணர்வுடன் முழு நட்புடன் விலகி விடுவார்கள். அடுத்தவருடன் கலந்து பழக்கத் தொடங்குவார்கள். குழந்தைகள் கம்யூனில் பலருடன் கலந்து வாழ்ந்து ஆன்மாவை வளப்படுத்தி கொள்ள வழி கிடைக்கும் என்று சொல்லும் ஓஷோவின் கருத்து எந்த வகையிலும் புதுமையானது அன்று. பிளேட்டோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அரசு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் பெண்கள் அனைவரும் அதே அரசு பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கும் ஆண்களுக்கு மனைவியாக வர வேண்டும். ஒரு பெண் ஒரு ஆணுடன் தனியாக வசிக்கக்கூடாது. இவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் பொதுவானவையாக இருக்க வேண்டும். பெற்றவர்களுக்கு தங்களது குழந்தைகள் இவைதான் என்பது தெரியக்கூடாது. இருபாலாரும் பொதுவான வீட்டில் வசிக்க வேண்டும். பொதுவான உணவை உண்ண வேண்டும். யாரும் தங்களுக்கென சொந்தமாக எந்தவித சொத்தும் வைத்திருக்கலாகாது என்றார். பெண்ணும் குழந்தையும் பொதுவாக்கப்பட்ட தனி சொத்துடைமையற்ற சமூகத்தை சிந்தித்தவர் பிளேட்டோ. ஓஷோவின் கம்யூனிலும் பெண்ணும் பொது, குழந்தையும் பொது, சொத்தும் பொது. இன்று குடும்ப அமைப்பை எதிர்ப்பவர்கள், திருமண பந்தத்தை மறுப்பவர்கள் தாங்கள் பெறும் குழந்தைகளை பொதுவாக முன்வரலாம். ஆனால் தங்கள் சொத்தை பொதுவாக்க சம்மதிப்பார்களா? வாழ்வின் ஒரு மூலை ஒழுங்கற்றிருந்தால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தாறுமாறாகி விடுகிறது.
பாலுறவு ஒழுங்கற்று போனால் பாக்கி உள்ள வாழ்வும் சீர்கெட்டுதான் போகும். நீங்கள் எதை காதலென்று கருதி கொள்கிறீர்களோ அது வெறும் கிளர்ச்சி தான். அது உங்கள் மன வெறுமையை தற்காலிகமாக மூடி மறைக்க உதவுகிறது. பிரச்சனைகளை சந்திக்காமல் தப்புதல் ஆபத்தானது. அது போதை மருந்து மாதிரி. உண்மையான பிரச்சனையை மறைத்து விடும். உங்களுக்குள் அன்பு இல்லை. அது வெளியிலிருந்து வந்து உங்களை நிரப்பும் என்று தேடுகிறீர்கள். இந்த அன்பற்ற நிலைதான் உங்களை தனிமை துயரில் தள்ளிவிடுகிறது. தங்களுடைய உறவில் குழப்பமோ கசப்போ மோதலோ இல்லாமல் ஒரு ஆணும் பெண்ணும் குழந்தைகள் பெற்றுக்கொண்டு ஒன்றாக வாழ முடியுமா? இரு தரப்பிலும் சுதந்திரமாக இயங்கும் நிலை சாத்தியமா என்று கேட்கும் ஜே. கிருஷ்ணமூர்த்தி அது சாத்தியமே என்கிறார். நான் ஒருத்தியை நேசிக்கிறேன், அவளும் என்னை நேசிக்கிறாள். நாங்கள் மணந்து கொள்கிறோம். நேர்மையானவர்களாக கபடமற்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் எங்களுக்குள் ஏன் மோதல் வரப்போகிறது? இருவரிடமும் அறிவுத்திறன் இருந்தால் சுதந்திரம் பறிபோய் விடுமோ என்கிற கவலை இருக்காது. காதல் உணர்வு குடிகொண்ட இடத்தில் மோதல் வராது. மோதல் வருமெனில் அங்கே காதல் முடிவு பெற்றுவிட்டது என்று அர்த்தம். அடிப்படையில் எல்லோரும் தம்முடைய மகிழ்ச்சியில் மட்டுமே அக்கறை கொண்டவர்கள். தம்மை அடுத்தவருக்கு கொடுப்பதும் அவர்கள் தம்மிடம் உள்ளதை கொடுப்பதும் தமது திருப்திக்காகத்தான். மனிதனை விட மிருகம் மேலானது. காரணம் அதனிடம் தன்முனைப்பு இல்லை என்ற ஜே. கிருஷ்ணமூர்த்தியின் சிந்தனை ஆழ்ந்த அர்த்தம் செறிந்தது. இன்று பெருகி வரும் விவாகரத்து வழக்குகளின் அடித்தளமும் அவரவருடைய தன்முனைப்பும் தன்னகங்காரமும் தான். சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுத்தலும் தன்முனைப்புள்ள இதயத்தில் இடம்பெற வழியில்லை. அதனால்தான் பலரது வாழ்க்கை போர்க்களமாகிவிட்டது. நம் எண்ணங்களை, உணர்வுகளை, நோக்கங்களை, அபிப்பிராயங்களை, பொறாமையை, பேராசையை அடுத்தவர் மீது திணிக்க முயலும் போதுதான் பிரச்சனை முகில்கிறது. அடுத்தவரை புரிந்து கொள்ளும் முன் நம்மை நாம் புரிந்து கொள்ள முயல்வதில்லை. ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்க வேண்டிய சமூக வாழ்வில் தனிமரமாக நிற்பதில் ஒன்றும் இன்பம் இல்லை. உடல் ரீதியான தொடர்பு மட்டுமே கணவன் மனைவி உறவை அர்த்தப்படுத்தும் வாய்ப்பு இல்லை. துன்பங்களுக்கும் தோல்விகளுக்கும் இடையில் கூட தங்கள் ஆழ்ந்த அன்பின் நெருக்கத்தை தொலைத்து விடாத தம்பதியர்களுக்குத்தான் குடும்ப அமைப்பு ஓர் வரம். நம் வாழ்க்கை மிகவும் குறுகியது. அதை விவாகரத்தில் ஏன் வீணடிக்க வேண்டும்? பெண்கள் கல்வியை ஒரு சிறகாகவும் பொருளாதார தற்சார்பை மற்றொரு சிறகாகவும் பெற்று சுதந்திர வானில் பறக்கத் தொடங்கியது வரவேற்கத்தக்கது. ஆனால் எல்லாவிதமான கட்டுகளிலிருந்தும் விடுபட விரும்பும் சில புதுமை பெண்கள் குடும்ப கூட்டிலிருந்தும் விடுபட்டு ஓஷோவின் பாதையில் பயணிக்க விரும்புவதன் மூலம் பெறப்போகும் பேரின்பம்தான் ஏது? இந்த புதிய பண்பாடு இந்தியாவின் பெருநகரங்களில்தான் வேகமாக பரவி வருகிறது. படித்த இளைய சமூகம்தான் இதை நாடுகிறது. உலகில் அதிகமாக விவாகரத்து அரங்கேறும் நாடுகள் ஸ்வீடனும் அமெரிக்காவும். இந்த இரு நாடுகளில் திருமணமான 100 பேர்களில் 55 பேர் விவாகரத்தை பெறுகின்றனர். ரஷ்யா, பிரிட்டன், ஜெர்மனி ஆகியவற்றில் 100க்கு 40 பேர் பிரிந்து விடுகின்றனர். உலகிலேயே மிக குறைந்த விவாகரத்து இடம்பெறும் நாடு இந்தியா. இங்கு மணமான 1000 தம்பதியரில் 11 தம்பதியர் சட்டப்பூர்வமாக பிரிந்து விடுகின்றனர். இந்த எண்ணிக்கையும் கடந்த 10 ஆண்டுகளில்தான் பெருகியது. டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை, பெங்களூரு போன்ற பெருநகரங்களில் இளம் தம்பதியர் விவாகரத்து கோரும் வழக்குகள் நாள்தோறும் பெருகி வருகின்றன. பெங்களூரு தகவல் தொழில்நுட்ப மையங்களில் பணிபுரிபவர்களில் மட்டும் 1246 பேர் விவாகரத்து வழக்கு தொடுத்துள்ளனர். கல்வியறிவும் கணிசமான ஊதியமும் இவர்களுடைய சகிப்புத்தன்மையை சாகடித்து விட்டன. அற்ப விஷயங்களுக்காக இவர்களுடைய திருமண பந்தம் அறுபடுகிறது. நம் நாட்டில் விவாகரத்துக்கான முக்கிய காரணம் பாலியல் பிறழ்வுகள். கணவன் வேறு பெண்ணுடனோ மனைவி வேறு ஆணுடனோ உடல் சார்ந்த உறவு கொள்வது இருவருக்கும் இடையே உள்ள இணைப்புச் சங்கிலியை அறுத்து விடுகிறது. முதலில் ஒன்றை நினைத்ததை அடைய முயன்று அடைந்ததை அனுபவித்தது கசந்ததை மறந்து புதிதாக வேறொன்றை நாடி ஓடுவது சராசரி மனதின் இயல்பு. ஆங்கில கவிஞன் பைரன் பல பெண்களோடு பழகியவர். ஏறக்குறைய 70 பெண்களுக்கு மேல் அவரோடு உறவு கொண்டனர். அதற்கு பின்பு அவருக்கு திருமணம் நடந்தது. தேவாலயத்திலிருந்து புதுமண பெண்ணுடன் வெளியே வந்தவர் வேறொரு அழகான பெண்ணை பார்த்து அவளையும் அடைய நினைத்தாராம். இது போன்ற ஆடவருடன் ஒரு பெண் கூடி வாழ்வது கொடுமை. இந்த முறை தவறிய காமம் ஆண்களுக்கு மட்டுமே பீடித்த நோய் என்று நுகர்பொருள் வேட்கை இன்று பெண்களையும் பெரிதாக பாதித்து விட்டது. கூண்டு வேறு கூடு வேறு. குடும்பம் ஒரு கூடை தவிர கூண்டு அல்ல.
கூடு என்பது அன்பாலயம், கூடு என்பதோ அடிமைச் சிறை. மக்களின் அன்பும் ஆசையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு அது இன்னவிதமாக இன்னாரோடு மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பதாக நிர்பந்திக்க எந்தவித நியாயமும் இல்லை. ஏனெனில் ஆசை என்பது ஜீவ ஸ்வபாவம். அதை ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்காக தடுத்து வைப்பது என்பது ஒரு வகை அடிமைத்தனமே ஆகும். அன்பு, ஆசை ஆகியவை ஏற்படுவது ஜீவனுக்கு இயற்கை ஸ்வபாவம் என்றும் அது சுதந்திரமுடையதாகவும் உண்மையுடையதாகவும் இருக்க வேண்டும் என்றும் அதை ஓரிடத்திலாவது ஒரு அளவிலாவது கட்டுப்படுத்துவது என்பது ஜீவ ஸ்வபாவத்துக்கும் இயற்கை தத்துவத்துக்கும் மீறினதென்றும் ஒப்புக்கொள்கிற மக்கள் அன்பு ஒருவரிடம்தான் இருக்க வேண்டும் என்று சொல்ல முன்வருவது முன்னுக்கு பின் முரண் என்று மனித மனநாட்டத்தை ஆதரித்து எழுதிய பெரியார், ஆனால் அனுபவத்தில் உள்ள சில சௌகரிய அசௌகரியங்களை உத்தேசித்தும் இயற்கை தடுப்பு, சமுதாய வாழ்க்கை, நல கொள்கை முறை முதலியவற்றை உத்தேசித்தும் அன்பும் ஆசையும் கட்டுப்பாட்டுக்குள் அடங்க வேண்டியதாக ஏற்படலாம் என்பதை நான் மறுக்க வரவில்லை என்று பதிவு செய்திருக்கிறார். பெண் ஏன் அடிமையானாள் என்ற பதிவில். மனக்கட்டுப்பாடு இல்லை என்றால் மன வாழ்க்கை கெட்டுப்போகும். சமூக கட்டுப்பாடு முற்றாக தகர்ந்து கற்கால நாகரிகம் நடைமுறையாகிவிடும். பாலியல் தவறுகளுக்கு அடுத்த உடல் உள்ளம் சார்ந்த வன்முறை விவாகரத்தை நாடச் செய்கிறது. இந்திய தண்டனை சட்டத்தின் 498A பிரிவு பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறையை தடுப்பதற்கு கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. திருமணமான ஒரு பெண் அல்லது அந்த பெண்ணின் பெற்றோர் அவளை மணமுடித்த கணவன் மீதோ கணவனுடைய பெற்றோர் உடன் பிறந்தோர் மீதோ வன்கொடுமை குற்றச்சாட்டை பதிவு செய்தால் அவர்கள் விசாரணையின்றி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதற்கு இந்த சட்டப்பிரிவு வழிவகுக்கிறது. இந்த பிரிவு சில நேரங்களில் ஆண்களை பழிவாங்க ஒரு சில பெண்களால் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் முணுமுணுப்புகள் எழுவதை மறுப்பதற்கில்லை. விவாகரத்து பெருகாமல் இருக்க ஒரே வழி தம்பதியர் இருவரும் மனம் திறந்து பேசும் பக்குவத்தை கையில் எடுக்க வேண்டும். பேசி தீராத பிரச்சனை எதுவும் இல்லை. கைகளை கொண்டு கட்டிய கட்டடத்தை இதயங்களை கொண்டு பாதுகாத்தால் தான் அது இல்லமாகும். அதற்கு ஆணும் பெண்ணும் சில தியாகங்களை செய்ய வேண்டும். நாம் எப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தோம் என்பதை விட நாம் எப்படிப்பட்ட குடும்பத்தை உருவாக்கப் போகிறோம் என்பதுதான் முக்கியம். மணமான புதிய தம்பதிகள் தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்ட பிம்பங்கள் சிதைந்த நிலையில் பிரிவதை கூட நாம் சகித்து கொள்ளலாம். ஆனால் குழந்தை பெற்ற பின்பு தங்கள் சுய விருப்பங்களுக்காக பிரிந்து விடுவதும் அந்த குழந்தையின் ஆழ் மனதை ரணமாக்கி அதன் எதிர்காலத்தை கெடுப்பதும் எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. பயணம் புறப்படும் முன்பு ஒரு முறை பிரார்த்தனை செய்யுங்கள். போருக்கு போகும் முன்பு 2 முறை பிரார்த்தனை செய்யுங்கள். திருமணம் நடப்பதற்கு முன்பு 3 முறை பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார் பேகன். ஆழ்ந்து சிந்தித்து அன்பு சார்ந்து இருவரும் சேர்ந்து நடந்தால் அங்கே விவாகரத்துக்கு ஏது இடம்? என்ன நேயர்களே, கட்டுரை பிடித்திருந்ததா? பிடித்திருந்தால் விரும்புங்கள், தொடருங்கள், பகிருங்கள். மணி ஒலிப்பானை அழுத்தி அனைத்து பதிவுகளையும் பெற்று தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். மிக நல்லதொரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.